நமது ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த காலைகளிலும் இன்றைக்கு நாம் தியானிக்க இருக்கிற வேதவசனம் எபிரேயருக்கு எழுதின நிருபம் 13ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். ஆகையால் அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை அவர் மூலமாய் எப்பொழுதும் தேவனுக்கு செலுத்த கடவோம். எபிரேயர் 13:15. ஆகையால் அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை அவர் மூலமாய் எப்போதும் தேவனுக்கு செலுத்த கடவோம். ஒரு கட்டளையாகவே எபிரேய நிருபக்காரங்க சொல்றாரு, எப்பொழுதும் தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவோம், எப்பொழுதும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம், எப்பொழுதும் ஆண்டவரை துதிப்போம். இதற்கு முந்தைய வசனத்தில் வாசிக்கிறோம், எபிரேயர் 13:14, நிலையான நகரம் நமக்கு இங்கே இல்லை, வரப்போகிறதையே நாடி தேடுகிறோம். எபிரேயர் 13:14, நிலையான நகரம் நமக்கு இங்கே இல்லை, வரப்போகிறதையே நாடி தேடுகிறோம். நிலையான நகரம் நமக்கு இந்த உலகத்தில் இல்லை. ஒரு வாடகை வீட்டில் வாழ்வது போல இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நிலையான நகரம் நமக்கு இல்லை, வரப்போகிறத நாடி தேடுகிறோம். ஆகையால் அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை எப்போதும் தேவனுக்கு செலுத்த கடவும். இந்த உலகம் நமக்கு நிச்சயம் அல்ல, இந்த உலகம் நமக்கு நிரந்தரம் அல்ல, இந்த பூமி நமக்கு நிரந்தரம் அல்ல, நிலையான நகரம் நமக்கு இங்கே இல்லை. ஆகையால் நாம் எப்போதும் அவரை துதித்து கொண்டு ஸ்தோத்திரித்து கொண்டிருக்கும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். சங்கீதக்காரனாகிய தாவீதும் சங்கீதம் 34:1, கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும். கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும். எப்பொழுதும் கர்த்தரை துதிக்கிற துதி நம்முடைய உதடுகளில் இருக்கணும். முழு இருதயத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு பலத்தோடு, முழு சிந்தையோடு ஆண்டவரை நேசித்து, ஆண்டவர் செய்த நன்மைகளெல்லாம் உணர்ந்து, அவர் செய்த நன்மைகளெல்லாம் நினைவு கூர்ந்து, அவர் செய்த நன்மைகளெல்லாம் மறவாதபடி எப்பொழுதும் அவரை துதிக்கும்படி நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். சங்கீதம் 136:1 வாசிக்கிறோம், கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் நல்லவராக இருக்கிறபடினால அவரை நம்ம எப்போதும் துதிக்கணும். நம்முடைய ஆண்டவரை போல நல்லவர் வேறு யாருமே இல்லை. கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் நல்லவராக இருக்கிறதுனால, நமக்கு நன்மை செய்கிறவராக இருக்கிறபடினால, நமக்காக ஜீவனையே தந்து தம்முடைய நன்மையை விளங்க பண்ணினதுனால, தம்முடைய அன்பை விளங்க பண்ணினதுனால எப்பொழுதும் அவரை நாம் துதிக்கணும். சங்கீதம் 136 26 வசனங்கள் எல்லாமே கர்த்தரை துதிக்கும்படியாக, எல்லாம் கர்த்தரை துதிக்கும்படியாகவே அந்த சங்கீதம் 136 முழுவதும் விதமாகவே எழுதப்பட்டிருக்கிறது. அருமையான தேவச்சனமே, எப்பொழுதும் கர்த்தரை துதிப்போம். எந்த சூழ்நிலையிலும் கர்த்தரை துதிப்போம். அது உயர்வோ தாழ்வோ, மேன்மையான அனுபவமோ தாழ்மையான அனுபவமோ, பலத்தோடு இருக்கிறோமோ பலவீனமாக இருக்கிறோமோ, இன்பமான சூழ்நிலையோ துன்பமான நிலையோ, எந்த சூழ்நிலையிலும் உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை நாம் அவருக்கு செலுத்துவோம். ஆகையால் அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை அவர் மூலமாய் எப்பொழுதும் தேவனுக்கு செலுத்த கடவும். எப்பொழுதும் எல்லா நிலையிலும் கர்த்தருக்கு துதிகளை செலுத்துவோம். நன்றி நிறைந்த இதயத்தோடு செலுத்துவோம். தொடர்ந்து கர்த்தரை வழி நடத்துவாராக, ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பிதாவே, தர்மையான காலை பொழுதுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிற ஐயா. இந்த நாளிலும் உடைய பிள்ளைகளாகி நாங்கள் இணைந்து இந்த நாளில் ஜெபிக்கும்படி துதிக்கும்படி கொடுத்த கிருபைக்காக நன்றி. எங்கள் ஜீவிய காலமெல்லாம் நன்றி நிறைந்த இதயத்தோடு எப்பொழுதும் ஸ்தோத்திரிக்க, உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை எப்பொழுதும் நமக்கு செலுத்த எங்களுக்கு தொடர்ந்து உதவி செய்யுங்கப்பா. தகப்பனே, இந்த வேலையிலும் நீர் செய்த எல்லா நன்மைகளையும் உபகாரங்களையும் மறவாதபடி எப்பொழுதும் ஸ்தோத்திரிக்க துதிக்க அப்படிப்பட்ட சிந்தையை, அப்படிப்பட்ட இருதயத்தை எங்களுக்கு தாங்கப்பா. பரிசுத்த ஆவியானவர்களுக்கு உதவி செய்வீராக. இந்த ஜெபத்தில் பங்கேற்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க, ஒவ்வொரு குடும்பங்களை ஆசீர்வதிங்க, அவருடைய அப்பத்தையும் தண்ணீரை ஆசீர்வதிங்க, போக்கி வரத்தையும் ஆசீர்வதிங்கப்பா. இப்படி ரத்தத்தின் அடையில் ஒப்புக் கொடுக்கிறோம். தமது பிள்ளைகளை பாதுகாத்துக்கொள்ளும். இப்பொழுது எங்களை இந்திய தேசத்திற்காக ஜெபிக்கிறோம்.
தேசத்தை ஆசீர்வதிங்க, தேசத்தின் குடிகளை ஆசீர்வதிங்க, எங்கள் தேசத்தின் தலைவர்களை ஆசீர்வதிங்க, ரட்சிங்க. எங்கள் தேசத்தின் அதிகாரிகளை ஆசீர்வதிங்க, ரட்சிங்கப்பா. தகப்பனே, குறிப்பாக இந்த நாளிலும் தமிழ்நாட்டில் உள்ள ராமநாதபுரம் மாவட்ட மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ராமநாதபுரம் மாவட்ட மக்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, அங்குள்ள சபைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. அங்குள்ள ஊழியர்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. அங்குள்ள சபைகள் எல்லாம் வளர்ந்து பெருக நாங்கள் ஜெபிக்கிறையா. கர்த்தாவே, ஆயிரமாய் கோடா கோடியாய் பெருக கர்த்தர் உதவி செய்ய ஜெபிக்கிறோம். குறிப்பாக இன்னும் ராமநாதபுரம் மாவட்டத்தில் எந்தெந்த கிராமங்களில் சபைகள் இல்லாமல் இருக்கிறதோ அங்களெல்லாம் சபைகள் ஸ்தாபிக்கப்பட ஆண்டவர் அனுக்கிரகம் செய்வீராக. வழிகளை திறப்பீராக, ஊழியர்களை எழுப்புவீராகப்பா. அப்படியே கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதியும். இந்த ஜெபத்தில் பங்கு பெறுகிற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. எல்லா துதியும் கனமும் மகிமையும் உமக்கே எடுக்கிறோம். இயேசு ரட்சகர் நாமத்தில் வேண்டுகிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். God bless you.